நான் கிட்டத்தட்ட 2026ல் என்னென்ன ஏஐ கோடிங் டூல் இருக்கோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து $1 கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேணாம். இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். எது வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுது, எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாலராக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் போகிறோம். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருப்பேன்ல. ஸோ நான் என்னோட ரியல் மணியை போட்டு நான் வாங்கி என்னோடது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் ஆஃபீஸ் ஒர்க்லையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எது வந்து நம்பர் 1 டூலு, எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதனால் நீங்கள் $1 கூட செலவே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க 2026ல் ஏஐ வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸ் மாதிரி தான். ஏஐ வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நம்மளுக்கு வந்து அந்த கோடு புரியுதா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்கணும். இதை பற்றிலாம் நம்ம வந்து வித்தவுட் ஏஐ வித் ஏஐ வீடியோவில் பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை ஐ பட்டன்லையுமே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டெவலப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்ன ஏஐ டூலை யூஸ் பண்ணுறது, என்னால் கரெக்டான ஸ்டாக்குக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ என்னால் ஒரு டூல் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, ஸோ இது வந்து 2-3 டூல் வந்து நான் இப்போ வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே சொல்ல தான் போகிறேன். நீங்கள் வந்து எதையுமே வந்து $1 கூட செலவே பண்ண வேணாம். இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எது வந்து நல்ல டூல், எது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எதுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் ஏஐ வந்து இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2026ல் இந்த 3 லேயர் இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லேயர் 1 பார்த்தோம் அப்படின்னா எடிட்டர் அசிஸ்டன்ட். ஸோ உங்களோட ஐடிக்குள்ளேயே வந்து இருக்கும், அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். ஸோ லேயர் 2 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டெர்மினல் இல்லை ஐடியில் வந்து இருக்கும், எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹோல் டாஸ்க்கை வந்து அதுவே எடுத்துக்கும். எல்லா மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும், டெஸ்ட் பண்ணும், டீபக் பண்ணும். இது எல்லாமே இந்த லேயர் 2 ஏஜென்ட் பண்ணும். ஸோ லேயர் 3 வந்து என்ன அப்படின்னா ரிவ்யூவர். ஸோ அதாவது வந்து ஏஐ ரிட்டன் கோடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிட்டன் பண்ண கோடாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து எந்த ஒரு பக்குமே இல்லாமல் அது வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டதான் இந்த லேயர் 3. ஸோ இந்த 3த்தில் என்னென்ன இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எடிட்டர் அசிஸ்டண்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த எடிட்டர் அசிஸ்டன்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், இது வந்து உங்களோட கோடு ஐடிக்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 2026ல் உள்ளது சொல்கிறேன். ஸோ இந்த 3 வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா GitHub Copilot இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து இந்த GitHub இதோட வந்துடும். பட் அதை தாண்டி உங்களுக்கு டோக்கன் முடிஞ்சிருச்சு, நான் வந்து எனக்கு வந்து பணம் கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னா இதுதான் வந்து ஈஸியஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து VS கோடுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ JetBrains, விஷுவல் ஸ்டுடியோ இல்லை VS கோடு ஏதோ ஒன்று. இது வந்து இந்த ஃப்ளாஷியஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு $10க்கு இருக்குது அப்படின்றதுனால உங்களோட நீங்கள் எந்த ஒரு செலவு, அதாவது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்காக எஃபர்ட் போட்டு இது வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ண வேணாம். எப்படியுமே உங்களுக்கு GitHub அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கான ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி டக்குன்னு எனக்கு வேணும் அப்படின்னா $10 கொடுத்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த GitHub Copilotக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட Windsurf Pro. ஸோ இந்த Windsurf Pro பார்த்தோம் அப்படின்னா $15 மந்த்து. ஸோ இந்த Windsurf Proக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கர்சரை பார்த்தா தான் வந்து நம்ம அடுத்த Windsurf Proக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ கர்சர் ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ஏஐயோட நேட்டிவ் எடிட்டர் தான். ஸோ வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபைலை வந்து கம்போசர் மோடில் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம், ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு $20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கர்சருக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட Windsurf Pro. ஸோ இந்த Windsurf Pro நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கர்சர் பார்த்துருந்தா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு $15 பெர் மந்த் தான். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூ பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து பிளான் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும் லோவர் ப்ரைஸில். பட் கர்சரை விட லோவர் ப்ரைஸில் இது பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால Windsurf Pro வந்து நீங்கள் கர்சர் வாங்க போகிறீங்க அப்படின்னா Windsurf Proவே வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உள்ளது. இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பேசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரோ, இப்போ தான் என்னால் ஒரு எடிட்டர் நான் ஜஸ்ட்டு ஏஏ ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்ணை மூடிட்டு GitHub Copilotக்கு போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இல்லை வேறு ஏதோக்குள்ளே போகணும் அப்படி நான் GitHub Copilot யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு ஏதோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த Windsurf Proக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த லேயர் 1 சொல்கிறத வச்சுட்டே வந்துட்டு இவ்வளோ தான் ஓகே ரைட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. லேயர் 2 லேயர் 3லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கிளாடு கோடெக்ஸ் இது எதுவுமே நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தா தான் நமக்கு இதெல்லாம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ லேயர் 2க்கு வந்து போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு.
ஸோ இந்த லேயர் 2 தான் வந்து முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தையுமே திருப்பி போட்ட இந்த டெவலப்பிங் இதையே வந்து திருப்பி போட்டதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜென்ட் தான். ஸோ எப்படி அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றது இந்த GitHub Copilot மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த கோட் பேஸையுமே இது வந்து ரீட் பண்ணிடும். அதாவது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து இது ரைட் பண்ணும், அதுவாகவே டெஸ்ட் கேசஸ் எழுதும். ஸோ இது வந்து முடிகிற வரைக்கும் அதுவாகவே லூப்பில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாட் கோடு, இந்த கிளாட் கோடு தான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட 2026லேயே வந்து ஸ்டாண்ட் அவுட். கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தீங்கனாலுமே யாராவது ஒருத்தராச்சும் கிளாட் கோட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கிளாட் ப்ரோ வந்து வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 ரீசனிங் பண்ணுறதுக்குமே சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் லெவலில் திங்க் பண்ணுறதுக்குமே சரி, ஜஸ்ட் வந்து கோட் கம்ப்ளீஷன் மாதிரி GitHub Copilot மாதிரி ஜஸ்ட் கோட் கம்ப்ளீஷனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஆர்கிடெக்சர் லெவல் திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதாவது நான் இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேனாலும் அதுவாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாட் வந்து செய்யும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எப்படி வந்து கிளாட் ஒர்க் ஆகுது. நான் வந்து ப்ரோ பிளான் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருந்தேன் எப்படி வந்து Opus 4.8 எப்படி ஒர்க் ஆகுது, Fable 5 எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இல்லை இதை தாண்டி கிளாடை வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக எப்படி வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளாட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாடில் என்னென்ன இருக்கோ இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு வந்து இதை எப்படி வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம GitHub Copilot சொல்லியிருந்தோம்ல, இதிலே வந்து ஏஜென்ட் மோட் வந்து இருக்கும். அது வந்து உங்களோட Copilot பிளானோடயே வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி Copilot பிளானுக்கு காசு கட்டுறீங்க அப்படின்னா அதிலே வந்து இந்த ஏஜென்ட் மோடுமே வந்துடும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா டீமாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அந்த GitHub ஈகோ சிஸ்டமை தாண்டி நான் வேறு எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது VS கோடில் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாடலை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க கிளாடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைண்ட் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் இல்லை கிளைண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவையும் சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட். இப்போ பட்ஜெட்டாக இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா இது வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் உண்மையிலே எனக்கு பட்ஜெட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் கோடும் DeepSeekோட APIயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஏஜென்ட் தான், சீப்பான மாடல் தான், கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ காஸ்ட் தான், ஒரு $2 to $5 வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான அவுட்புட். ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ரொம்ப 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 எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல் டைமில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாட் வந்து இந்த இடத்துல கிளியர் கட்டான வினரி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த எவ்வளோ ஹார்டான ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ரீஃபேக்டர் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டையுமே ரீஃபேக்டர் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் பக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே சரி, இது எல்லாத்தையுமே ப்ளஸ் ஸ்பீடும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுதா. ஸோ ஸ்பீடு மட்டும் பத்தாது, ஸோ ஸ்பீடோடு சேர்ந்து கரெக்டாக அக்யூரஸியும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கிளாட் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு வின்னர். சரி, ஓகே. அப்போ நம்மளோட லேயர் 3ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ரிவ்யூவர். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஓகே எனக்கு கோடு எழுதுனா போதும், அதில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ AI ரிட்டன் கோடு தான். நீங்கள் எப்போவுமே இப்போ முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோடு எல்லாத்தையுமே AI தான் எழுதுது. இதை நீங்கள் நேராக ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு ரிவ்யூவுமே இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போயுமே நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே AI ரிவ்யூ கூட இல்லாமல் ஜஸ்ட் வந்து அப்படியே ஜஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கு, செக்யூரிட்டி ஹோல்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களோட இதுக்கு நீங்களே வந்து ஆப் வச்சுக்கிற மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து என்ன ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோட் ராபிட் இருக்குல்ல. ஸோ இந்த கோட் ராபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்க்கு ஃப்ரீ தான். இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ரெப்போவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $15 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே புல் ரிக்வஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணும், பக்கை வந்து என்ன இருக்கோ அதை வந்து இது பண்ணும், செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் சொல்லும், ஸ்டைலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதது கூட அது வந்து கண்டுபிடிக்கும். ஸோ கோட் ராபிட் கிட்டத்தட்ட வந்து உங்களோட ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பப்ளிக் ரிப்போஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே இது இருந்துச்சு உங்களுக்கு அது ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரைவேட் ரிப்போஸ்க்கோ நீங்கள் $15 கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா QoDO அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது முன்னாடி கோடியம் AI அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா $19 per month. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா AI ஜென்ரேட்டட் டெஸ்ட் கவரேஜ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதாவது ஏஜென்ட் மிஸ் பண்ணதை கூட, ஸோ நான் வந்து 2வது ஸ்டேஜில் இந்த கிளாடு இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணது கூட இந்த கோடியம் AI வந்து கண்டுபிடிச்சி சொல்லும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம காசு கொடுத்து போகணுங்கிறது கிடையவே கிடையாது. கோட் ராபிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ஏஐ மிஸ்டேக் எப்படி கண்டுபிடிக்குது, நம்மளால் அதை எப்படி அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஐ வந்து ரைட் பண்ணுது, ஏஐ ரிவ்யூ பண்ணுது, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அப்ரூவ் மட்டும்தான் வந்து பண்ண போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 3 கம்ப்ளீட் ஸ்டாக்கும் பட்ஜெட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயரில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீயாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிளைன் வந்து ரொம்ப ஃப்ரீ தான். ஸோ இல்லை எனக்கு பட்ஜெட் வேணும் அப்படின்னா அந்த ஓப்பன் கோட் வித் டீப்சீக். ஸோ இது நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஸ்ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து $3 பெர் மந்த் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கோட் ராபிட்டோட ஃப்ரீ டயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சோலோ டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கர்சர் ப்ரோ வந்து வாங்கிக்கலாம். ஸோ $20. இல்லை அப்படின்னா கிளாட் கோட் வந்து வாங்கிக்கலாம். அதுவுமே கிட்டத்தட்ட வந்து $20 தான். இல்லை நீங்கள் வந்து $20 அப்புறம் இதில் வந்து டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ டோக்கன்ஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து கிரெடிட்ஸ் வாங்கி தான் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளாட் கோட் வாங்கிக்கலாம். இல்லை கோட் ராபிட்லையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் கோட் ராபிட் ப்ரைவேட் ரிப்போ வந்து ஒரு $15 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $35 to $55 வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பவர் யூஸரு இல்லை ஒரு டீமில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கோபைலட் பிஸ்னஸ் இல்லை கர்சர் பிஸ்னஸ் இல்லை கிளாட் கோட்லேயே மேக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ கோட் ராபிட்டும் வாங்கிக்கலாம், இந்த கீவோடிஓ அதையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கினா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 to $80 வந்து வரும். ஸோ இது எல்லாமே நான் வந்து வித்தவுட் வந்து டேக்ஸ் தான் வந்து சொல்கிறேன். இப்போ $20 இருக்குது அப்படின்னா இப்போ கிளாட் கோட் ப்ரோ வந்து $20 வாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா $23 வந்து வந்துடும். ஸோ இதனால் வந்து நான் இது இல்லாமல் தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து பில் பண்ணும்போது அது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எதில் வந்து நம்ம வந்து பணத்தை போட்டு யூஸ் பண்ணலாம், எதில் பணம் போட வேணாம். ஸோ ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பேக்ரவுண்ட்லேயே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஒர்க் ஆகுதா, ஸோ டோக்கன்ஸ் வந்து காஸ்ட் எவ்வளோ வந்து ஆட் ஆகுது, நம்ம வேஸ்ட்டாக ரன் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே, அதாவது ஏஐ கிட்டத்தட்ட மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணுறதுக்குமே நம்மளோட ஒரிஜினல் பணத்தை வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நான் இதில் வந்து எப்படி வந்து நம்ம அதுலேருந்து வந்து 10 டைம்ஸ் வேல்யூ வந்து எடுக்கிறது, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $20 ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த $20 நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் இந்த பண்ணுற மிஸ்டேக்கே வந்து இதுதான். ஸோ ஏஐ புரிஞ்சுக்காமல் ஏஐ தான் நம்ம ப்ரோ பிளான் வாங்கியாச்சு, கண்ட மெனிக்கு ப்ராம்ப்ட் கொடுப்போம், கண்ட மெனிக்கு அது ஒர்க் ஆகட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையவே கிடையாது. திருப்பி நம்மளோட ஒரிஜினல் பணத்தை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக இருக்கா, நம்ம இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோமே இது நமக்கு உண்மையிலே தேவைதானா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து யார் வந்து வின்னிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து எடிட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கர்சரோ கோபைலட்டோ இல்லை வின்சர்ஃப் இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே நான் வந்து கிளியர் கட்டாக சொல்கிறேன், கோபைலட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் எடிட்டர் அசிஸ்டண்ட்டாக வேணும், பேசிக்காக ஃபஸ்ட்டு டைமே இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏஜென்ட் தான் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாட் கோட் தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு இப்போதைக்கு. ஸோ தி பெஸ்ட்டு வந்து கிளாட் கோட் தான். இதில் நம்ம கோடக்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கோடக்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஒரு $20 பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே வாங்கி ட்ரை பண்ணுறது தான் பண்ணலாம். பட் நான் கோடக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளாடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கோடக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஐக்கு வந்து பயங்கர பெட்டராக வந்து இருக்கும். ஸோ டிசைன் பண்ணுறது இல்லை சிஎஸ்எஸ் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு கோடக்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கிளாடை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் கோடக்ஸ் வந்து சில டைம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த லிமிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கோடக்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் கிளாடு வாங்க. ஸோ கிளாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஜிக் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஏஜென்ட்லேயே பெஸ்ட் ஏஜென்ட் வந்து இப்போதைக்கு கிளாட் தான் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய இதை வந்து நான் விட்டுருப்பேன், ஆகுமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றெல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட பெரிய டேட்டா பேஸ் இது இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபைல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி இது என்ன இதுக்கு அப்படின்லாம் ஆகுமெண்ட் வந்து ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து கிளாடே வந்து நிறைய விஷயங்களை சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நான் வந்து யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிளாடை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தேர்டாக வந்து நம்மளோட ரிவ்யூவர் கோட் ராபிட். ஸோ இது வந்து எதுவுமே வந்து பக் எதுவும் நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உண்டானதான் வந்து இந்த கோட் ராபிட். இதுவுமே ஃப்ரீயாக வந்து இருக்குது, பப்ளிக் ரிப்போஸ்க்கு. ப்ரைவேட்டுக்கு தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் எது நமக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ நீங்கள் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டூல்ஸ்லாம் தப்பாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட்டாக இருக்குது, நான் ஏதாவது பிளான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் இதை எப்படி செட்டப் பண்ணுறது, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பிளான் வாங்கிட்டேன், இல்லை கோடெக்ஸோ இல்லை கிளாடோ ஏதோ ஒன்று வாங்கிட்டேன், இதை எப்படி ப்ரோ என்னால் வந்து செட்டப் பண்ணணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஃபுல் டுட்டோரியலாகவே கொண்டு வந்து போடுறேன். எப்படி வந்து ஒவ்வொரு இதுவுமே எப்படி பிளான் வாங்குறது, எப்படி பிளானை வாங்கினதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த டூல்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நான் இதிலே வந்து நிறைய ஃப்ரீயான இது வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்த டூலில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, எதில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.